வணக்கம் நண்பர்களே. இப்போ நேற்று ஒரு நிகழ்ச்சியில் அண்ணாமலை நயினார் இருக்கும்போது அங்கே ஏகப்பட்ட கூட்டம். அண்ணாமலை நோக்கி தான் தள்ளுமுள்ளு. ஏன்னா பார்க்கணும், செல்ஃபி எடுக்கணும். எப்படி இந்த மக்கள் அந்த நடைபாதையில் பார்த்தீங்களா, நடைப்பயணத்தில் அந்த மாதிரி. இதில் நயினார் மூஞ்சி சுருங்கி போச்சு. என்ன நயினார் இப்போ என்னமோ பெருசாக எடப்பாடிக்கு விருந்து வச்சார், 108 வச்சார். அது ஜெல்லாகட்டும், அது ஜெல்லாகட்டும், வரட்டும், அது வருஷம். ஆனால் ஓபிஎஸ் அங்கே போயிடுறது பாதிப்பு இல்லைங்கிறாங்க. அவரை வச்சு என்ன பண்ண போகிற, பிரச்சாரம் பண்ண போகிறாரு தெரியல. இதில் வந்து பிரேமலதா வந்து அங்கே போகணும், இல்லை அது விஜயகாந்துக்கு வந்தார் உடனே அதனால போகணும், எங்களுக்கு ஆட்சியில் பங்குனா ஒருவேளை விஜய்கிட்ட போக போகிறோம் அப்படியா, இல்லை என்டிஏவை வர முடியாது. ராமதாஸ் இப்போ அங்கே போகிறாங்கிற, அங்கே போனால் ராமதாஸ் மட்டும்தான், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்படி என்ன பண்ணாலும் வர முடியுமா திமுக? இதில் 5 அணி வந்ததுனாக்கா சூப்பர். 5 அணி வந்ததுன்னா அதில் எந்த பக்கம் போனால் அதில் ஃபேவர். இப்போ கூட்டம் பார்த்தீங்கன்னா மழையிலேயும் நின்று கேட்க ஆரம்பிச்சிட்டோம். அதிமுக பாஜக கூட்டணி பேசுகிறது. திருநெல்வேலி சீடு, கன்னியாகுமரி எப்படியா வந்துடும், ஏன்னா மைனாரிட்டி இருக்கிற இடம். அதில் நான் பின்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ எதில் பார்த்தாலும் ஸ்டாலின் இப்போ வந்து ஒரு பக்கம் இவர் சாராயம், கள்ளச்சாராயம், மித்து, போதைப் பொருள் எல்லாம் கொடுத்தாச்சு, நாசம் பண்ணியாச்சு. எல்லாம் ஸ்கூல் பசங்கள்லேருந்து எல்லாம் நாசக்கேடாகி போய் இப்போ என்னங்கிறாங்க, அதை எடப்பாடி அப்போ இருக்கும்போது கொண்டு வந்தது தான் அந்த மருத்துவமனை, மினி கிளினிக். அது வேறு நிலங்க பேர் வச்சுக்க நிலங்காக. எங்கே போனாலும் கருணாநிதி சிலை தொடங்குறது, அது தொடங்குறது. எப்படி தான் மாயாவதி தன்னோட கட்சி இதை நீ எங்கே இருக்க அப்படின்னு தெரில. நீ உத்தரப்பிரதேசில் மாயாவதி அந்த மாதிரி முன்னாடி சீஃப் மினிஸ்டர் இவன் வந்து எங்கே பார்த்தாலும் பண்ண, இல்லாட்டி பேரில் வைக்க. அது சுப்ரீம் கோர்ட்டில், ஹைகோர்ட்டுக்கு விட்டு வச்சுட்டான். எந்த விதமான கருணாநிதி ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட்டோட தீர்ப்பு இருக்குது போகிறேன். அந்த தீர்ப்பு அவங்க எப்படி சேலஞ்ச் பண்ணுவாங்க? இப்போ அந்த வில்சன்ற நபரை தூக்கி ஒரு எம்பியாக ஏதோ வக்கீலாம் அதை கொண்டு போய் ஏதோ பைசா வேறு என்ன எங்கேயாவது ஏதாவது கொடுத்து அதை போய் சுப்ரீம் கோர்ட் ஓடுறான். அப்படி அது பேர் கீர் வைக்கிறதுக்கு மறுபடியும் பேர் வச்சு என்ன பண்ணுறது? மக்களுக்கு இது வரைக்கும் சொன்ன வாக்குறது ஒரு நிறைவேற்றல் 4 வருஷமாக. இந்த 5-6 மாதம் 3-4 மாதம் காபந்தம் மாறிட போகிறேன். நீ எங்கே போய் கட்டுறது? நீ மக்களுக்கு திட்டத்தை பேர் வச்சு என்ன பண்ண போகிற? பேர் வச்சு அது முதல்வர் வச்சு போகிற. மோடி பிரதமர் தான் வைக்கிற, மோடி வைக்கிறது இல்லையே. 4.5 மாதமாக எடப்பாடி கேட்கல, 50 மாதமாக பண்ணாமல் 8 மாதத்தில் என்னத்தை பண்ண போகிறேன்? நீ சும்மா பேரை மட்டும் வச்சுட்டாங்க. அது ஏற்கனவே சொல்லி பேர் வைக்கூடாது சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ ஹைகோர்ட் சொல்லி உடனே சேலஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க தான் கொடுத்ததே முதல்ல, அதை மாற்றி கொடுத்துருவாங்களா? சொன்னது சரி தான் போடான்றவாங்க. இந்த மாதிரி ஒன்று. இப்போ பாருங்கள், நான் அந்த இது அண்ணாமலை ஒன்று சொல்லியிருக்காரு, எங்கள் மாமா படித்தா டாக்டர், ஆனால் படிக்காமல் துணை முதலமைச்சர் ஆகிட்டேன்னு. இப்படி எல்லோரும் ஆக முடியுமா? அன்றைக்கி எம்ஜிஆர் கருணாநிதி கையில் கொடுத்தாரு, குடும்ப ஆட்சி வந்துட்டுருக்கு, அவ்வளோ வித்தியாசம். இல்லைன்னா நீங்களாம் எங்கே இருப்பீங்க? அது வேறு விஷயம், கொஸ்டின் மார்க். அப்போது இப்போ என்ன சொல்கிறாருன்னா, படித்தவன் கஷ்டப்பட்டு வரான், நீ வந்திருக்க. அப்போ உங்களுக்கு எப்படின்னா இந்த மைனாரிட்டி தொகுதி இருப்பாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உதயநிதி இந்த தொகுதி என்ன சேப்பாக்கம் அந்த மாதிரியா, இல்லாட்டி குளத்தூர் ஸ்டாலினுக்கெல்லாம் பாருங்கள், இந்த மைனாரிட்டி முஸ்லீம் ஓட்டெலாம் இருக்கிற ஏரியா. அப்போ முஸ்லீம் கிறிஸ்டின் தான் கண்ணை மூடி போடுவாங்க, நம்ம வந்துடலாம், ஏன்னா அப்படி கட்சி இருக்குது, வந்துக்கலாம். இப்படித்தான் வர்றது, அதான் சொல்கிறாரு. அப்போ யாரும் ஜெயிக்கணும்? அதாவது உதயநிதி அந்த பல பேர் சொல்கிற மாதிரி உபயோகம் இல்லாத நிதி, இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ண போகிறாங்க யோசித்து போடணும்னா மைனாரிட்டி யோசிக்க போடலாம். அது அந்த சேஃப் சைடில் இருந்துக்கிறது. அப்போது உனக்கு காலங்காலம் இப்படித்தான் இருக்கும், நீ யோசிக்காமல் போட்டேன்னா. அதில் வந்து அதுதான் ஃபஸ்ட்டு பூமாய் வந்துடும் நினைக்கிறான் மைனாரிட்டி. அப்படி இந்துக்கள் தெளிவார். நீ கண்ணை மூடிட்டு ஓட்ட போட்டால் நீ தெளிவார். வர தேர்தலுக்கு ஆரம்பத்திலிருந்து இந்து விழித்திருந்தேன்னு சொல்லியிருக்கோம் லேபிள். நீ தெளிவாக இருக்கணும். அவன் என்னமோ பண்ணிட்டு போகிறான், விஜய் கொஞ்சம் போட்டு போகிறான், என்னமோ பண்ணிட்டு போகிறான். நீ கரெக்டாக பண்ணு. நீ கரெக்டாக இருந்தால் வருவானா, பேசுவானா? எதுக்கு ஏமாறுற? நீட்டில் படித்து ஏழையெல்லாம் வர்றான். இப்போ 7.5% அது தெரியுண்ணா. இப்போ ரகசியம் அப்பாட்டே சொல்லி எடப்பாடி கேட்குறாருல. நான் ஒன்றும் நடக்காது, நீ எழுதி வச்சுக்க. திமுக வந்து இதோட மொத்தம் இன்னும் எல்லாம் ஏறத்தான் போகுது. கடன் வாங்கியாச்சுல, கடன் கட்டுறதுக்கு எடப்பாடியே சொல்கிறார், திருப்பி வாங்கி தான் தீருவாங்க. அது மத்தியில் இருக்க கூட்டணி ஆட்சி மாதிரி தான் வந்தோன்னா அவங்க எல்லாம் செய்வாங்க. நீ எதுக்கு எடுத்தாலும் கோர்ட்டுக்கு போனால் அவங்களும் செய்ய மாட்டாங்க. இது கூட பவர் அவங்க தான். ஓகே, இந்த பக்கம் திட்டு தான், அந்த பக்கம் போய் மண்டிட்டு கேட்டாலாம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ரெட்டை வேஷ திமுக.
அன்றைக்கி 11 மருத்துவ சொல்லி கொடுத்தாங்க மருத்துவக் கல்லூரி. இன்றைக்கி ஒன்றாவது வந்ததா? வராது. எய்ம்ஸ் ஏடிஎம்கேல கொடுத்தது தான். அதை பற்றி பேசிக்கிட்டாங்க. அது கட்டி முடிய போகுது. தரமான சிகிச்சை பெரிய ஆஸ்பத்திரி தான் மதுரையில் பெரிய லெவலில் கட்டிட்டு. இந்த மாதிரி தெரிஞ்சு பண்ணணும். நீ நீ வெளித்தரு, யாரும் எப்படியோ போடட்டும் ஓட்ட எங்கேயோ, இல்லைன்னா கதறிட்டு இருக்க வேண்டியதான் ஆயுஸ் முழுக்க. அதுதான் நம்மளை சொல்கிறார். இந்த மாதிரி உபயோகம் இல்லாத ஆளெல்லாம் எடுத்துகிட்டு அவங்க சேஃப் சைடு நிற்பாங்க. நீ இந்துக்கள் அங்கே இருக்கல,